குழந்தைகள் ஞானமும் தீர்க்க ஆயுளும் பெற குழந்தைகளின் கல்விக்கும் அறிவு வளர்ச்சிக்கும் அதிபதியாக திகழ்பவர் ஞானத்தின் வடிவமான விநாயக பெருமானும் கலைவாணி சரஸ்வதி தேவியும் ஆவர். ஜாதக ரீதியாக புதன் பகவான் மற்றும் குரு பகவானின் அருள் ஒரு குழந்தைக்கு கிடைக்கும் போது அவர்களின் கற்கும் திறன் மற்றும் நினைவாற்றல் அபரிவிதமாக வளரும். தினமும் காலையில் குழந்தைகளை சரஸ்வதி நமஸ்துபியம் அல்லது ஸ்ரீ கணேச பஞ்சரத்னம் போன்ற துதிகளை சொல்ல பழகுவது அவர்களின் மூளை திறனை ஊக்குவித்து தெளிவான சிந்தனையை தரும். குறிப்பாக புதன்கிழமைகளில் ஹயக்கேவர் சன்னதியில் ஏலக்காய் மாலை சாற்றி வழிபடுவது கல்வியில் உள்ள தடைகளை நீக்கும். ஆரோக்கியமான வாழ்விற்கும் நீண்ட ஆயுளுக்கும் மார்க்கண்டேயனை யமனிடமிருந்து காத்த சிவபெருமானையும் சிரஞ்சீவி என்று போற்றப்படும் அனுமன் மற்றும் அஸ்வத்தாமன் உள்ளிட்ட 7வரையும் வழிபடுவது சிறந்தது. குழந்தைகளின் பிறந்த நட்சத்திரத்தன்று ஆயுள் ஹோமம் செய்வது அல்லது மிருத்யுஞ்சய மந்திரத்தை பாராயணம் செய்வது உடல் நலத்தை பாதுகாக்கும். தன்வந்திரி பகவானை வேண்டி தீபமேற்றுவதும் சுதர்சன மகா மந்திரத்தை ஒலிக்கச் செய்வதும் குழந்தைகளை சுற்றி கண்ணுக்கு தெரியாத ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கி தீய சக்திகளிடமிருந்து அவர்களை பாதுகாக்கும். படிக்கும் அறையில் நேர்மறையான ஆற்றல் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். குழந்தைகளின் படிக்கும் மேஜையில் சிறிய விநாயகர் சிலை அல்லது சரஸ்வதி தேவியின் படத்தை வைத்து அவர்கள் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்து படிக்கச் செய்வது கவனச்சிதறலை குறைக்கும். மாதந்தோறும் சங்கடர சதுர்த்தி மற்றும் மூல நட்சத்திர நாட்களில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு அல்லது வடைமாலை சாற்றி வழிபடுவது குழந்தைகளுக்கு மன தைரியத்தையும் எதையும் எதிர்கொள்ளும் தன்னம்பிக்கையையும் வழங்கும். கல்வியும் வீரமும் இணையும் போதுதான் ஒரு குழந்தையின் ஆளுமை முழுமை பெறுகிறது. பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்காக செய்யும் கூட்டு பிரார்த்தனைகளுக்கு தனி வலிமை உண்டு. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்வதும் ஏழை மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான உபகரணங்களை தானமாக வழங்குவதும் உங்கள் குழந்தைகளின் வாழ்வில் புண்ணிய பலனை சேர்க்கும். முறையான இறை வழிபாடு, தூய்மையான ஒழுக்கம் மற்றும் விடாமுயற்சி ஆகிய 3ஐயும் குழந்தைகளுக்கு புகுட்டும் போது அவர்கள் கல்வியில் மேன்மை அடைவதோடு தீர்க்க ஆயுள்